அனைவருக்கும் வணக்கம். மீனவர்கள் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோட தொப்புள் கொடி ஏட்டு எங்கள் கொடிகளை அறுத்துட்டு போறீங்க. பிறகு என்னடா உங்களுக்கு எங்களுக்கு உள்ள தொப்புள் கொடி இது கடைசியா இருக்கும். இதுக்கான தீர்வு வராத பட்சத்திலே யாழ் மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களையும் அந்தந்த பகுதி மீனவர்கள் முடக்கி இந்த அரச இயந்திரத்தை இயங்க விடாம செய்வோம். தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் காரணமாக உற்சாக சேதமடைந்துள்ளது. ₹1 கோடி களவெடுத்து போட்டு கோயிலில் வாசல் இருக்கிறவனுக்கு ₹1 காசு கொடுத்துட்டு போன மாதிரி சரி எங்களுக்கு பிச்சை போடுகிறோம். அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதை நாங்கள் மீறக்கூடாது தொடர்ச்சியா மக்கள். ஆனா கடத்தொழில் மக்கள் சில வேளையில அவர்கள் எல்லாத்தையும் சட்டத்தை மீறி வெளிக்கிறார்கள். அப்படி ஒரு தீர்வு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டாம் தயவு செய்து. இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் வரப்போ அதற்காண்டி சில பேர் மேடையில் ஏறி வாசிக்கணும், எங்கட வயிறு எரிய வாசிக்கணும் என்னண்டு கச்சதியம் எடுத்து தருவோம். என்ன காரைக்கால் ரோலருக்கு நாங்கள் 7 நாளும் சேன் கொடுப்போம். அப்படியாரு தமிழ் அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடாது, எங்கட ஏரியாவுக்கு வரக்கூடாது, எங்கட இலங்கையில சரியோ எங்கட இலங்கையில கால் வைக்கக்கூடாது. இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி என்ற பெயரில் பாலங்களை அமைக்கிறது, நிவாரண பொதியை கொடுத்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எடுத்த இந்த போராட்டமானது எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை தேவைகள் அனைத்தும் இந்த தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் காரணமாக உற்சாக சேதமடைந்துள்ளது. நாங்கள் இதை காலாகாலமாக இந்த இலங்கை அரசுக்கு நாங்கள் அறிவித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. அத்தோடு இந்திய அரசுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்தி நிறைய தடவைகள் நாங்கள் இந்திய அரசிடம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு ₹1 கோடி களவெடுத்து போட்டு கோயிலில் வாசல் இருக்கிறவனுக்கு ₹1 காசு கொடுத்துட்டு போன மாதிரி சரி எங்களுக்கு பிச்சை போடுகிறோம். இவட பிச்சை எங்களுக்கு வேணாம். இந்த அரிசியோ பருப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அரிசியோ பருப்போ சாமானோ நிவாரணம் எங்களுக்கு வேணாம். நாங்கள் விரும்பினால் தாரம் இந்தியா தமிழரசுக்கு தமிழ்நாட்டுக்கு தாரம் நிவாரணம். எங்களுடைய வளங்களை எங்கிட்ட தாங்க சரியோ. நாங்கள் இவ்வளவு நாளும் 3 நாள் 4 நாள் ரோலருக்காக போராடினோம். இன்று 7 நாட்களும் இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் இல்லை நெடுந்தீவிலேருந்து 50 மீட்டர் தொலைவில் 25 மீட்டர் தொலைவில் வடபகுதி ஃபுல்லாக சுற்றி அடித்து முழு வாழ்வாதாரத்தை கொண்டு வச்சு போட்டு அங்கே இருந்து பருப்பையும் அரிசியையும் தந்தோடு அத்தோடு இந்திய தேர்தல் இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் வரப்போ அதற்காண்டி சில பேர் மேடையில் ஏறி வாசிக்கணும், எங்கட வயிறு எரிய வாசிக்கணும் என்னண்டு கச்சதியம் எடுத்து தருவோம். என்ன காரைக்கால் ரோலருக்கு நாங்கள் 7 நாளும் சேன் கொடுப்போம். அப்படியாரு தமிழ் அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடாது, எங்கட ஏரியாவுக்கு வரக்கூடாது, எங்கட இலங்கையில சரியோ எங்கட இலங்கையில கால் வைக்கக்கூடாது. இந்த இந்திய மீனவர்களுக்கு அத்துமீறி வார மீனவர்களுக்கு சப்போர்ட் செய்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுடைய இலங்கைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கட்டாயமான நிர்பந்தத்தில் இருக்கும். அத்தோடு நாங்கள் இதை காலாதிகாலமாக அரசுடன் தெரிவித்து ஒரு முடிவும் இல்லை. எங்களை சூழ உள்ள நெடுந்துவே சூழ அனைத்து 4 திசையிலும் கடற்படையில் இருக்கணும். கடற்படையில் நாங்கள் அறிவித்த போது அவள் எவ்விதமான முடிவும் எடுப்பதில்லை. அவர்களை தாண்டி அவர்கள் பார்க்கத்தக்கதாக ரோலர் இந்தியன் இழுவைப்படகு காரைக்கால் மீனவர்கள் இப்போ நான் விவரமாக சொல்ல போனேன்னா இவ்வளவு நாளும் சேனோடு அடித்தார்கள். திங்கள் புதன் சனி அடித்தார்கள். இப்போ 7 நாளும் காரைக்கால் பெரிய ரோலர்கள் எங்களுடைய வளம் முழுவதும் அடித்து கொண்டு போவதை இலங்கை அரசு கடற்படை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கு. நாங்கள் அதை நேரடியாக போய் அவரிடம் தெரிவித்து நான் வீடியோ எடுத்து என்ன ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். கடற்படை அமைச்சரோட கடற்படை கட்டளையோட கழிச்சிருக்கிறோம், அமைச்சரோட கழிச்சிருக்கிறோம், எல்லா இடமும் நான் கதைத்திருக்கிறோம். நாங்களும் ஒரு சங்கத்தில் தலைவராக இருக்கிறபடியா எல்லா எங்களோட மக்களுக்காண்டி கதைக்கிறோம். இது நெடுந்தீவு மக்களுக்கு மட்டுமில்லை, யாழ் மாவட்டத்தில் அனைத்து மீனவர் சமூகத்துக்கு நாங்கள் 3 மாதமாக கடலுக்கு செல்லாமல் ரோட்டில் இருக்கிறோம், கொட்டும் மலையிலேயும் ரோட்டில் இருக்கிறோம். எங்களை நீங்கள் சீண்டி பார்த்தால் நாங்கள் விபரீதமான முடிவு தமிழ்நாட்டு இந்திய ரோலருக்கு எதிராக நடக்கும். எல்லா மீனவர்களுக்கும் நாங்கள் இந்திய இழுவைப்படகுக்கு எதிராக நாங்கள் களமிறங்கி கடலில் இறங்கி மிகப்பெரிய பாரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என இந்திய மீனவர்களுக்கு தெரியும். அன்பான மீனவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வுக்காக எங்கள் வயிற்றை அடிக்காதீர்கள், எங்கள் வயிற்றை எரிக்காதீர்கள், எங்களோட வளத்தை அடிக்காதீர்கள். நாங்கள் இந்த கல்வியில் பின்தங்கி கொட்டும் மலையில் இந்த டிட்பா புயல் காரணமாக எங்கள் வடபகுதி ஃபுல்லாகவே அழிந்து விட்டது, கமநிலம் ஃபுல்லாக அழிந்து விட்டது. அவ்வளோ வறுமை கோட்டுங்களை நாங்கள் இருக்கிறோம். மிகுந்த ஆதகத்தோடு இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயவு செய்து தமிழ்நாட்டு மீனவர்களாக இருந்த காரைக்கால் மற்றும் புதுச்சேரி
இந்திய மீனவர் நாகப்பட்டினம் இந்திய மீனவர்கள் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோட தொப்புள் கொடி ஏற்று எங்கள் கொடிகளை அறுத்துட்டு போறீங்க. பிறகு என்னடா உங்களுக்கு எங்களுக்கு உள்ள தொப்புள் கொடி? இதை நீங்கள் இந்திய மக்களுக்கு உடனடியாக தெரிவிங்கள். நாங்கள் அவர்களுக்கு பயப்பட போகிறதும் இல்லை. அவ்வளோ உதவி எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட வளத்தை நாங்கள் பாதுகாப்போம். எங்களோட கரையோரத்தில் இந்திய இழுவைப்பட அத்துமுறை இனிமேல் வருமா இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு இல்லை, குடும்ப உறவு இல்லை, எந்த உறவு அரசியல் ரீதியாக எந்த உறவும் இதோடு துண்டிக்கப்படும். ஏன்னு சொன்னால் நாங்கள் மிகவும் கடுமையான வேதனையில் இருக்கின்றோம். கடந்த கேட்டு பாருங்கள், இதில் உள்ள எல்லா மீனவர்களும் 3 மாதமாக நாங்கள் தொழில் இல்லை. எத்தனை கோடி ரூபாய் தொழிலை இழந்திருக்கிறோம். நாங்கள் தெருவில் ரோட்டில் நிற்கிறோம். இது எங்களுக்கு தேவையா? எங்களோட வளத்தை 50 மீட்டர் வளத்தை 100 மீட்டர் வளத்தை 5 கிலோமீட்டர் வளத்தை நீங்கள் வந்து அடித்து போட்டு எங்களுக்கு பருப்பு மரிசிக்கு அனுப்பாதீங்க, எங்களுக்கு பருப்பு காட்டாதீங்க. சரியோ? நாங்கள் எல்லாம் பருப்பு எங்களோட நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. சரியோ? எல்லா வளமும் இருக்குது. எங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. எங்களோட பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கொள்வோம். உங்களோட பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்களாக இருந்தாலும் காரைக்கால் மற்ற ஏனைய மீனவர்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த இழுவை படகை நிறுத்தி எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பரஸ்பர அன்பை ஒற்றுமையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல ஜாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கம், இலங்கை கடத்தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் நெடுந்தீவு மீனவர்கள் சார்பாகவும் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் தொப்புக்கொடி இரத்தம் உங்களை வேலை செய்யுமா இருந்தால் நீங்கள் எங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி வந்து தொழில் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த இலங்கை மக்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வடமராட்சி கிழக்கிலேருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு வந்திருக்கிறேன். என் பேர் வத்திரான் செல்வன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் தொடர்ச்சியாக இந்த இந்தியா இழுவைமடி படகானது எமது வடபகுதி மீனவர்களை தொடர்ச்சியாக விழுந்தவனை மாடும் இருக்கிற போது தொடர்ச்சியாக இந்த செயல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எமது நாட்டிலே தொடர்ச்சியாக அனர்த்தங்கள் நடந்து மக்கள் அல்லோலை பட்டுக்கொண்டு இருக்கும் போது இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி என்ற பேரில் பாலங்களை அமைக்கிறது, நிவாரண பொதியை கொடுத்து கொண்டு மற்ற பக்கம் வடபகுதி மீனவர்களை திட்டமிட்ட அழித்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியா இந்த மீனவ மக்கள் தொடர்ச்சியா போராடி கடைசி நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து இந்த சீரற்ற காலநிலை காரணமாகவும் பெருந்தொகையான மக்கள் கூடி ஜனாதிபதிக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மஜகர் கொடுத்திருக்கின்றோம். இந்த இழுவை மடகு படானது இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை, உடைமைகளை, கடல் வளத்தை, எமது நாட்டுக்கு சொத்தான இந்த வளத்தை எல்லாம் தொடர்ச்சியா அழிச்சு கொண்டிருக்கின்றது. 2 வருடத்துக்கு முன்பு தொழில் செய்து போட்டு ஒரு குறுகிய ரேம் ஒரு படகுல தூக்கி கொண்டிருந்தவனா இடிச்சு வடமராட்சி கிழக்கில் அழிச்சிட்டு அவர்களுக்கான நட்டவிடும் இல்லை. இது தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கிற தொடர்ச்சியா இந்த மீனவர்களாகிய நாங்கள் தீவக மக்கள், வடமராட்சி, யாழ்ப்பாணம், வடமராட்சி கிழக்கு, இந்த முல்லைத்தீவு எல்லா பகுதி மக்களும் நாங்கள் தொடர்ச்சியா பொறுத்து கொண்டு இருக்க இயலாது. அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதை நாங்கள் மீறக்கூடாது தொடர்ச்சியா மக்கள். ஆனா கடத்தொழில் மக்கள் சில வேளையில அவர்கள் எல்லாத்தையும் சட்டத்தை மீறி வெளிக்கிறார்கள். அப்படி ஒரு தீர்வு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டாம் தயவு செய்து. இது கடைசியா இருக்கும். இதுக்கான தீர்வு வராத பட்சத்திலே யாழ் மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களையும் அந்தந்த பகுதி மீனவர்கள் முடக்கி இந்த அரச இயந்திரத்தை இயங்க விடாம செய்வோம். தயவு செய்து இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே இந்த நாட்டை இப்ப நல்ல நிலைக்கு கொண்டு வர மாதிரி இந்த கடத்தொழில் மக்களையும் நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் எதுவும் தர வேண்டாம். இந்த கடல்ல எங்களை சொந்தமாக வாழ்வதற்கு தயவு செய்து விடுங்கள். இல்லாட்டி இந்த மக்களின் கோபத்தை நீங்கள் ஏற்க வேண்டி வரும். நன்றி.